தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவான சபையில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இயேசு வாழ்கிறார் சபையில் வருகிற தீர்க்க தரிசனம் உங்களை நடத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இது கர்த்தராய் உருவானது என்பதை காணத்தக்கதாக தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வாராய். ஆமென். ஆமென். நீ கேட்கிற இந்த பகுதி இயேசு வாழ்கிற சபையில் வருகிற தீர்க்க தரிசன வசன பகுதி. நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். புதிய ஆண்டின் ஆசீர்வாதமான ஆண்டு. பாரதிய பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசி ஆண்டில் நம்முடைய ஆமேன் தீர்க்கதரிசன ஊழியத்தினுடைய வாக்குத்தம் ஆமேன் அறுவடையின் ஆண்டு. ஆமேன் கடினோடு விதைக்கிறதுக்கு இருப்பான். கடைசி ஆண்டில் நம்ம விதைச்ச விதைய அர்த்தம் அடுத்ததெல்லாம் இந்த வாட்டி நம்ம சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். ஆமேன். இதுவரைக்கும் உங்கள் நன்மையை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்கள் சமாதானத்தை, உங்கள் ஒருமனதை, உங்கள் ரட்சிப்பை யாரோ பெற்றுக்கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் இன்றைக்கு நீங்களே பெற போறீங்க. அதைத்தான் நேற்று 41:10 பார்த்தோம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வருகிறத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். அதை குறித்து தான் நம்ம நேற்றைக்கு தியானித்தோம். பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம எதையும் மேன்மைப்படுத்தாம என்னோடையே சூண்டு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தி நம்ம எதையும் நமக்குள்ள மேன்மைப்படுத்தாதபடிக்கு பிறருக்குடைய மேம்படுத்தி பிறருடைய காரியத்தை பார்த்து ஒழுங்கு போகாதபடிக்கு நாம் கொடுக்கப்பட்ட நன்மையை நமக்கான தந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தோடு சமூகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனம் பண்ண முற்படுத்தப்படும்போது சங்கீதம் 110 சொல்லப்பட்ட நானும் உன்னை ஆசீர்வதிக்க ஆமேன் நீ வாழ்த்திய பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வார்த்தை நமக்கு உண்மையாக இருக்கும். ஆமேன். அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி 41:14 நாம் வாசிக்கும் போது, யாக்கோபே என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆமேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய உன் மீட்பர் இருக்கிறார். பார்த்தீங்களா? நீ சிறிய நன்மை உடையவனாக, சிறு கூட்டமாக, நீ சிறிய நன்மை உடையவனாக, கொஞ்ச நன்மை உடையவனாக, கொஞ்ச ஆசீர்வாதம் உடையவனாக இருந்தாலும் நானும் உனக்கு துணை இருக்கிறபடினாலே நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வார்த்தை. ஈஸ்வர் ஜனங்களை கற்று ஆசீர்வதித்து ஈஸ்வருக்கு அடிமையில் வாழுகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, அன்றைக்குள்ள அப்பம் தான். அப்படின்னா பயப்படாது, 1000 குறையெல்லாம் நடத்துவேன். அப்போ நீங்க இப்ப என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்றைக்குள்ள அப்பம் போதுமா நீ கேட்குறீங்க. அங்கதான் உங்களுக்கு அந்த சத்தியத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியாம இருக்கு. அன்றைக்குள்ள அப்போ நான் சொல்லுவோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உள்ள உணவும் உடுக்க இடமும் ஆமீன் உனக்க உறவிடமும் மட்டும் நினைக்காதீங்க. அண்ணனும் என்ன தேவை இருக்க எல்லாவற்றையும் கற்று தருவேன்னு அர்த்தம். பிள்ளையே பூஜிக்க வைப்பாரு, பிள்ளைக்குள்ள தேவைகளை சந்திக்கப்பட வைப்பாரு. அண்ணன் உனக்கு என்ன தேவை இருக்கு அதை உனக்கு தருவேன் வருஷத்தோட சக்தி. நீங்க இந்த வேற வருஷத்தை படிச்ச உடனே நம்ம என்ன கேட்கிறோம், அன்றைய தேவைகள் எல்லாவற்றையும் கற்று தாரைங்கிறது, தந்துட்டேங்கிறது, உனக்கு வச்சிருக்கிறேங்கிறது. ஆனா நீ செய்ய ஒரே காரியம்
ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஆமே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணையாது உன் மனைவி இல்லை, ஆண்டவர் நிற்கிறேங்கிறார். மனைவியை ஒன்று கொள்ள முடியாது. அது ஆண்டவனுக்கு துணையா வச்சுக்கிட்டா உனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆமே. அதனால மனைவி வேண்டான்னு எழுதி மாறுகிறாங்க. நான் அப்படி சொல்றாங்க, புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம். நான் ஆண்டவர் மற்றேன்னு சொல்லல. ஆமீன். இவர்களோடு நீ சந்தோஷமா உண்மையா இருக்கும் போதுதான் கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். அதாவே துணை மகத்துவம். ஆமே. குடும்பத்தை நடத்த முடியாதவன் எப்படி இன்னொரு குடும்பத்தை நடத்த முடியும்? வசனம் அப்படின்னு சொல்லுது. பைபிளோட ரகசியங்களை எல்லாம் யாரும் கையில எடுத்து ஆட்ட முடியாது, அடிக்க முடியாது, வெட்டவும் முடியாது. வசனத்தை எடுத்து வசனத்தை வெட்டுவது அது பிசாசுக்கு அழகு. ராஜ்யத்துக்கு மூலமா ராஜ்யம் எழுப்பக்கூடாது. வசனத்துக்கு மூலமா வசனத்தை எடுத்து வசனத்தை வெட்டினா வசனம் நிற்காது. அன்னைக்கு சீராக்கு செய்யறதெல்லாம் வசனம் பேசி கொண்டு போகும்போது வசனத்தை வச்சு வசனத்தை ஜெயிக்கிறது. ஆனால் அந்த வசனம் எதுக்காக சொல்லி இருக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கணும். நான் எல்லா நாளும் சொல்லுவேன், பைபிளுங்கிற வசனம் சுவிசேஷம். அது தெரியாதவர்களுக்கு சுவிசேஷம். விசேஷம் என்பது உலகத்தில் உள்ள வசனத்தை அறியாதவர்களுக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது அது சுவிசேஷமாயிருக்கு, விசேஷம் வார்த்தை. ஆனா அந்த வசனத்தை அறிஞ்சவங்க வசனத்தை அறிஞ்சிக்கிட்டு அதுபடி அப்படின்னு போயிடக்கூடாது. அதுக்குள்ள சத்தியம் என்ன, அதோட என்ன புரிந்து கொள்வது என்ன, ஆண்டோட ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமேன், ஆமேன். அதான் அண்டட்டுள்ள அப்பத்தை உனக்கு தாரே நாட்டு சொன்னார். அப்போ அண்டட்டுள்ள அப்போ எனக்கு போதும், அப்போ வேணும். எப்படி உள்ள உணவு ஆகாரம் மட்டும் போதும் அர்த்தம் இல்லை. உனக்கு என்னென்ன தேவை எல்லாம் உனக்கு தாரே நாட்டு சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆமீன். அப்போ யாக்கோவை பார்த்து ஒன்னு வெறும் கையா படைக்க போறா. யாக்கோவை பார்த்தான்னு சொன்ன, நான் ஒரு தொழில் நிற்கிறேன் இப்போ. ஆமீன். அப்ப என் வருஷம் சொல்லுதே, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஆண்டவருக்கு முன்ன போறது, பின்னால் அவருடைய பயம் ஒன்று காக்கு. பாரு, ஈஸ்வர் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வர்றது. மேலே ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். இரவுல குளிருக்கு அக்கினி ஸ்தம்பமும், பகல்ல வெயிலுக்கு மேக ஸ்தம்பமும். அப்பவே அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்தி வர்றாங்க. ஆமீன். ஆண்டவருக்கு வார்த்தை தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆகாய்ச்சிக்கிறது சொல்லுது, காஞ்சியத்துல ஒன்றும் இல்லை, நன்மையே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, சமாதானமே இல்லை. எல்லாவற்றையும் உனக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு சகோதரத்தை கேட்டாங்க, சமாதானம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு. எதுக்கு சமாதானம் இல்லை? இயேசு என்ன சொல்லியிருக்காரு, உனக்குள்ள என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்ப இயேசு இல்லைங்க உனக்கு சமாதானம் இல்லை. நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், இயேசு உனக்கு உள்ளங்களே சமாதானமா இருக்கிற. ஏன்னா நான் துணை இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் உன்னோடு இருக்கிறேன், நீ வாக்குத்தத்தை பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கும்போது வானத்தை பூமி பார்த்து கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் நான் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பயத்துடன் கர்த்தர் என்னோட இருக்கும்போது நான் ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்? எதுக்காக தான் இருக்கணும்? உன்னை வாழ விடமாட்டேன்னு சொல்லுவான். அவங்க பின்னர் அந்த கர்த்தருப்பா மனுஷன் நினைச்சு ஏமாத்திரம் உனக்கு திக்கு செய்ய முடியும்? ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்போது இப்படி ஒன்று வாழ விடமாட்டேன்னு சொன்ன சத்துரு இச்சகம் பேசி அடங்குபடிக்கு கர்த்தர் ஒரு
ஆசீர்வதிப்பார். மரணி அப்படின்னு சொல்லும்போது நீ அவனோட சத்ருவ நினைக்காத. அவன் இஸ்ரவேல் பேசி அடங்கும்படிக்கு உன்னை பிள்ளைகாட்சி ஆக்குவார். பைபிளுடைய சத்தியம் ரியல், 100% ரியல். எல்லாரும் சொல்லுவாங்க 100% உண்மை. நான் ஆண்டோடைய வார்த்தை 100 அல்ல 110 மேனி. நான் சொல்லுவேன் 110 மேனிம்பே. நான் சமையல சொல்லுவேன் 100 மேனி இல்லப்பா 110 மேனி. என்ன பாஸ்டர் 100 மேனி உலகத்துக்குள்ளது, 10 மேனி கர்த்தருக்குரியது. அப்ப 110 மேனி உனக்கு, 10 கர்த்தருடையது. அதான் நான் 110 மேனின்னு சொன்னேன். என்ன பாஸ்டர் நீங்க வித்தியாசமா பேச? கண்டிப்பா நான் வித்தியாசமான ஊழியக்காரன், சந்தேகமே வேண்டாம். நான் 100 மேனி 110 மேனி. சொல்லு, நான் 100 மேனி இல்லை, நான் 110 மேனி. 10 மேனி கர்த்தருடையது, 100 மேனி எனக்குரிய. எனக்குரிய ஆசீர்வாதம் 100 மேனி, 10 மேனி கர்த்தருடையது. அந்த 110 கர்த்தர், 10 மேனி கர்த்தருடையது. அதான் 110 மேனி கர்த்தர் கொடுப்பேன். ஆமீன். சத்தமாக வேலை சொல்லுங்களா? அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு. ஆமீன். அவர்களுக்கு துணையாக நிற்கிறார், என்னோட இருக்காரு, அவர்களுக்கு துணையாகவும் இருக்கிறாரு. நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. ஆமீன். ஒன்று நான் காணாமல் நிற்கிறேன். இதெல்லாம் வசனத்தை நமக்கு இவ்வளவு நேரமும் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நான் ஆசீர்வாதம் இல்லாம பூமியில வாழ முடியும்? வார்த்தை பூமியை படித்த கர்த்தர். அப்ப பூமியில் ஆசீர்வாதம் எப்படி எனக்கு இல்லாம இருக்கும்? ஞாபகம் இருக்குல்ல? நீ ஏன் கேட்கா? ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு கேட்கண்டாம உனக்கு அப்போ போட்டு உனக்கு எடுத்துக்கோ. அதான் எனக்கு பூச்சென்று, அதான் எனக்கு காமை, எல்லாமே அங்கே இலவசமாக வச்சிருக்கு, எடுத்துக்கோ, கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் அப்படியேங்கிறார். அதனால அர்த்தங்க விஷயம் போல வைத்துடாத, எல்லாவற்றையும் கிரியை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும், உனக்கு கிரியத்தை கற்று தாண்டுவேன். அந்த அர்த்தம். அது பக்கத்து வீட்டில் நாட்டி இருக்கிற டிப்பாட்டி இருக்கிற காரை எடுத்துக்கொண்டு போயிடாத. அது அவனுக்குரிய சொத்து, அது அவன் தான் அனுபவிக்கணும். உனக்குரிய சொத்து உன் கையில் கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு தேவையான தருவைங்கிறது. அப்ப அண்ணனுள்ள அப்பத்தை மட்டும் கேட்டை பெற்றுக்கிட்டு எனக்கு காரியம் எப்படி வரும்? உனக்கு காரில் போக வேண்டிய காரியம் வரும்போது கார் உனக்கு கிடைக்கும். நீ கேட்கவே வேண்டாம். நான் எல்லாத்தையும் நான் நிரூபிச்சு காட்டி கொடுப்பேன் சமையல. எனக்கு கேட்கறதுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க. நான் சொல்ல ஜோம் பண்ணாத, நீ ஜோம் பண்றது ஒரு காரவைப்பா இருக்குன்னு சொல்லி திட்டுவேன். நம்ம ஜோம் பண்றத பார்த்து ஒரு போதாம இல்லை. நீ கிரியை இல்லாத ஆண்டவருக்கு பிரியப்பட்டா ஜெபம் அருவருப்பா இருக்கு. கிரியை இல்லாம செயல்பாடுல இல்லாம விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணி எல்லாம் பெற்றுக்கொள்ள போறோம். இயேசு நம்ம கூட இருக்கார். இந்த உலகத்தை படைத்தவர் அவர்னு விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறியா? ஆமா பாஸ்டர், இயேசு ஜீவன் உள்ள தெய்வம்னு விசுவாசிக்கிறியா? ஆமா பாஸ்டர், அவரே சுகமாக்க மற்றொரு விசுவாசிக்கிறியா? ஆமா பாஸ்டர், அவர் தான் குணமாக்க வைத்தியன்னு விசுவாசிக்கிறியா? ஆமா பாஸ்டர். அப்போ உலகத்தின் மருத்துவதால மட்டும் முடிய நினைக்கிறது தவறுதான பாஸ்டர். பார்த்து பிடியாளிக்கு வைத்தியம் தேவை. அப்போ பிடியாளியா நீ விசுவாசியா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்,
விசுவாசி. அப்ப இயேசு நமக்கு துணை நிற்கிறாருன்னா நம்ம விசுவாசி. இயேசு நம்ம கூட இருக்காருன்னா நம்ம விசுவாசி. ஆமென். இயேசு இந்த உலகத்தை படைச்சாருன்னா அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம என்ன விசுவாசி. வார்த்தையை விசுவாசி, வசனத்தை விசுவாசி. இயேசு வாக்கு பார்த்து ஆமா பார்த்து பின்னாடி வைத்தியம் சொன்னது மாற்று வசனம் தானே. ஆமா, பின்னாடிக்கு வைத்தியம் தேவை. ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனம் தான். அதுவும் வார்த்தை தான். ஆமேன். பிடின்னு வைத்தியத்தை போறவன் தான் பிடின்னு நமக்கு தெரியுது. போகாம இருந்தால் நமக்கு பிடியே இல்லை. போறதுனாலதான் பிடி. ஆனாலும் அதான் நம்ம உரைக்காரருக்கு சொல்லுவாங்க, நீ பிடியாடியா இருந்தாலும் நீ மருத்துவம் செய்தாலும் சுகப்படுகிற கத்து. அதான் வார்த்தை. ரைட்லோ அதுதான் நம்ம தேவப்படியை நடத்துவாங்க உங்களை. ஆமீன். மருந்துக்கு தப்புன்னா சொல்லவே இல்லை. ஏன் இப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு கரெக்ட ஞானத்தை கொடுக்கணும். நீங்க மருத்துவம் பார்த்தாலும் உங்களுக்கு சுகம் கொடுக்கிற கத்துன்னு சொன்னாரு. ஆனா நீங்க மருத்துவமனைக்கே போகாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடியே கிடையாது. அது விசுவாச வாழ்க்கை. ஆமீன். அப்ப அவங்கள பார்த்து குறை சொல்லாம, இந்த இடத்துல பார்த்து குறை சொல்லாம, அவங்கள பார்த்து குற்றப்படுத்தாம, அவங்கள பார்த்து குறை சொல்லாம, நமக்கு கொஞ்சம் கிருபை பண்ணி நம்ம ஓடுவோம். அப்ப நமக்குள்ள யார் இருக்குது? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கோட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 41. ஆமேன். எப்படி ஒரு காலம் கவலைப்படக்கூடாது. நீங்கள் பயப்படாதீர்கள். பயப்பட வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, நீ பயப்படாதே. சங்கீதம் 32 சங்கீதத்தில் 8 வருஷத்துல பாருங்க, அங்கே என்ன சொல்லியிருக்கிற பார்த்து பாருங்க. ஆமேன். நானும் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீங்களா? ஆலோசனை கட்டணும். அப்ப நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். அப்ப ஆண்டவரே பற்றி இருக்கும்போது அவர் நடக்க வேண்டிய வழியை கூட காட்டுவார். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஆமே நம்ம என்ன செய்யணும்? அவரு நம்ம கூட இருக்கணும். இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள தங்கும். நான் நடக்க வேண்டிய வழி அவர் நமக்கு காட்டி தருவார். அப்போ இந்த வசனம் ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கும். நான் உனக்கு பூர்த்தி நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா? அவருக்கு ஆலோசனை கேட்டு நடக்கணும். அப்போ நமக்கு அவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் பறிக்க முடியாது. அவருடைய நன்மை யாரும் நம்ம விட்டு எடுக்க முடியாது என்றுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அதுக்கடுத்து பார்க்க அதை பற்றி யோவான் 16:3 படிச்சுக்கிற சொல்லும். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கிறபடி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். பாருங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது. ஆமேன். சத்தமோ சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன்.
அப்போ வானத்திய பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் என்ன நன்மை எல்லாம் இருந்தாலும் நமக்கு ஒரு வழியை கற்று ஆயத்தப்படுத்தி அவர் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி நம்ம கொண்டு போய் அந்த இடத்தில் அமிழ்நாடு நீர் பாய்ச்சல் வழிகாட்டு நடத்தி நல்ல நீரிட்டல் நம்மளை வழி நடத்தி நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்தில் நம்மளை நடத்தி அந்த வழியை காட்டுகிறவர். ஆமேன். அதுதான் ஒரு வழி. நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். ஆமேன். ஒரு காலம் வழி தெரியாமல் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யோவான் 14:18 வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமேன். நான் உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். என்னை கேட்கிற பிள்ளைகளே, இதை கற்று கொடுத்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், வானத்தை பூமியை பற்றிய கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரே காரியம், தேவ பிள்ளைகள் எல்லாம் ஆமேன் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போய் இயேசு சொன்னவர் உங்க கூட இருக்காரா? என்ன பார்த்து நீங்க சொல்றீங்க? அவர் துணை நிற்கும் போது உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு தேவை கிடையாது. களஞ்சியத்தில் தானியம் இருந்தாலும் இல்லை ஆயிட்டாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவருக்கு வழிகாட்ட நமக்குள்ள இருக்கு. அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். ஆமேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை சங்கீதம் 32:2-8 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வேண்ட வழியை உனக்கு காற்று உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருக்கு ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு களஞ்சியத்தை என்ன இருந்தாலும் இல்லைங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுக்காக நம்ம கேட்டோமே ஏசாயத்திற்கு 41:10 நீ பயப்படாத, நான் துணை இருக்கிறேன். நான் உன் வெளியே ஒரு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 41:16 பார்த்தோமே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் பரிசுத்தமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். அவரே நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு உண்டான நன்மையை, அவருக்கு உண்டான ஆசீர்வாதத்தை, அவருக்கு உண்டான சமாதானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமோ? அதான் அவருடைய வார்த்தை. அதுதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்ம போதித்து நடத்துகிறவர். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாங்க, நாளைக்கு தினைக்கு இந்த செய்தி நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து நாளையும் தியானிக்கப் போகிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களோடு கூட இணைஞ்சிருங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு இயேசு வாழ்ந்த ஊழியம் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தராம போவதே இல்லை. நம்ம தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பொல்லாத கிரியெல்லாம் நம்ம கீழே, பிசாசெல்லாம் நம்ம பாதத்து கீழே. விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசத்தோட ஒரு அல்ல சொல்லுங்களா, கண்டிப்பா நடக்குங்க. வாங்கித்தர முடியும். நான் தேவனுடைய ஊழியக்காரர். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ விசுவாசத்தோடு இயேசு வாழ்கிற ஊழியத்தோட சத்தத்தை கேட்டு வந்தேன்னா நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. தொடர்ந்து ஜெபிப்போமா? ஆலயத்தில் வருஷத்தை பார்க்கலாம். இப்ப ஜெபிக்க போகிறேன். ஜெபி.
அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தையை வசனத்தை என் பிள்ளைகள் விதைத்திருக்கிறேன். களஞ்சியத்தில் தானியமே இல்லை. ஆமேன். இல்லாதிருந்தும் வடிவம் முதலி கொடுக்க இல்லாமல் கனி கொடுக்காம இருந்தால், மாதுளை செடி கனி கொடுக்காம இருந்தால், எது இல்லாமல் போனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் கர்த்தரோடு இருக்கும்போது பாதத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையின்படி இருக்கும்படி கிருபை கொடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அதுக்குள்ள இருக்க விடாதபடி போராடுகிற அந்தகார இருளின் ஆதிக்கங்க, பிரிவினை ஆவிகள், ஒருவர சீரியல்கள், உண்டுவன பொல்லாதங்கிறீர் வியாதியை கொண்டு போட்டு பிள்ளைகளை துக்கப்படுத்தி பாடப்படுத்தி கொண்டிருக்கிற கிரியை, அந்நிய வல்லமை சக்தி இயேசுவின் நாமத்தில் செயலந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செயலந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் செயலந்து போகட்டும். இப்போது கண்டு கொடுக்கிறார். ஊடமாதிய தூரமானபி மௌட்டமாக்கிற அவுடமாதிய தூரமானபி மௌட்டமாக்கிற மௌட்டமாக்கி வரவா இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தை பிள்ளைகளை திடப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை உறுதிப்படுத்துவீராக. பெறவான் கையில் அம்பு கோப்பாக எங்கள் பிள்ளைகள் மாற்றப்படும்படிக்காக அப்போ நீ இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புதலிக்கிற பொல்லாத கிரியைகளை காட்டுகிறேன். இயேசு வாழ்கிறீர் என்பதை கண்டுகொள்ளும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய். இயேசு நாம மட்டுமே வெளிப்படுத்தி இருக்க செய். மற்ற கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக்கோ. நான் துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய மகிமையான வார்த்தை நிலைப்படுத்தப்படும்படி அப்படி இருக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வியாதினால் ஒடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், நொந்து போய் இருக்கிற பிள்ளை, கடன் பாரத்தினால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை கண்ணீரை துணைப்பீராக. கவலைகளை துணைப்பீராக. மகிமை வெளிப்படுத்துவார். மந்திரங்கள் சூனியங்கள் நிமித்தம் துக்கப்பட்டு பாடப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அநேக பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். ஆராதிக்க கூட முடியவில்லையே, ஜபிக்கிறதுக்கு முடியவில்லையே, துதிப்பதற்கு முடியவில்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக. எவ்வளவு பசித்தும் சாப்பிட முடியவில்லை, புசித்தும் குடித்தும் அது தாகம் தீரவில்லை. அப்படி வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தப்பட்ட கர்த்தர், நீ என் பிள்ளைகளோடு இடமாட்டோம். உம்மோடு இருக்க விடாதபடிக்கு போராடுகிற இப்பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட கிரிகளை இயேசுவின் நாமத்தை கொண்டு அர்த்தமாக்கி எல்லா கிரிகளும் மந்திர சூரிய சக்திகள் சாவுடைய கிரியை அடித்த இயேசுவின் நாமத்தில் செயலது போகட்டும். மனித சூழ்ச்சிகள், மனுஷனுடைய கிரியைகள், மனுஷிய சக்திகள், பிள்ளைகள் குரவாய் போராடுகிற மாம்ச மனுஷனுடைய கிரியைகளை கொண்டு திரிகிற பொல்லாத ஆவிகள், மனுஷனுக்கு மனுஷன் ஏவி விடுகிற பொல்லாத சக்தி, பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலும் போக கற்ற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை பெறப்பட்டு இறக்கச்சு. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன தேவப்படைகளை நாளைக்கு வாங்க. கர்த்தர் புதிய கிருபையினால கர்த்தவங்களை நாளுமே தாங்கும்படி கர்த்தர் இறக்கம் செய்வாராக.
ஆமென்.